இலக்கியங்கள்லாங்க நம்மளே பார்க்கலாங்க. இது 8ஆம் நூற்றாண்டுல வந்தது. 8ஆம் நூற்றாண்டுல தாண்டி 10, 15 எல்லா நூற்றாண்டு தாண்டி இப்போ நம்ம எங்கேயோ போயிட்டு இருக்கு. இப்போவும் வந்து வீடு வீடுக்கு மார்கழின்னா கோயில்கள்லையும் சரி வீட்லையும் சரி இதெல்லாம் நம்ம நடைமுறையிலேயே பார்க்குறோம். இது வந்து காலத்துக்கு நிற்கக்கூடிய காப்பியம். இதெல்லாம் சாதாரண பாடல்களை விட இறைவனோட ஒன்றின பாடல்கள். சாதம்ங்கிறது இறைவனுக்கு நைவேத்தியம் செய்கிறப்ப பிரசாதம் ஆயிடுது. தண்ணிங்கிறதுக்கு இறைவனுக்கு நைவேத்தியம் செய்கிறப்ப தீர்த்தம் ஆயிடுது. அது மாதிரி பாடல்கள்லாம் இறைவனுக்கு நைவேத்தியம், ஆண்டாள் செய்த நைவேத்தியம். இதெல்லாம் வந்து என்னைக்குமே எப்போவுமே காலகாலத்துக்கு நிற்கக்கூடிய பாடல். இதெல்லாம் அல்வாஸ் நல்லா இருக்கும் அப்படின்னா நம்ம சொன்னால் ஒன்றுமே தெரியாது, சாப்பிட்டு பார்த்தா தானே தெரியுது. இந்த சுவைக்கே அப்படின்னா நம்ம இறைவனை வந்து நீங்கள் வழிபடுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இறைவனெல்லாம் உணர்ந்தால்தான் முடியும். அது வந்து இந்த எப்படி உணர முடியும்னா இந்த மாதிரி பாடல்களெல்லாம் நம்ம மனசு ஒன்றி நம்ம ஆத்மாவை நிவேதனமாக செஞ்சு நம்ம ஆத்மாவையே அவருக்கு சமர்ப்பித்து வேண்டணும். இப்போ தான் வந்து நமக்கு வந்து அந்த இறை அருள் கிடைக்கும். நம்ம வேண்டதை விட அவர் நம்மளை கண்ணெடுத்து பார்க்கணும். அந்த அளவுக்கு நம்ம ஒன்றி நம்ம வழிபாடு செய்யணும்.